स्तनगरितटे शुद्धमुत्पोत्य कृष्णं पारार्त्यं संश्रुतिसदशिर सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सजनकलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं பூயயே வாஸ்துபூயः. ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 7வது பாசுரம். கீச்சு கீச்சென்னெங்கும் ஆனைச்சாத்தன் என்று துவங்கும் அற்புதமான பாசுரம். நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த 6வது பாடலிலிருந்து 15வது பாடல் வரை 10 பாடல்கள் ஆண்டாள் கோஷ்டியினர் ஒவ்வொரு தோழியின் இல்லங்களுக்கு சென்று விடியற்காலையிலே சென்று அவர்களை எழுப்பும் விதமாக அமைந்திருக்கும் 10 பாடல்கள். அந்த 10 பாடல்கள் தோழியர்களை எழுப்புவதாக ஆண்டாள் குறிப்பிட்டாலும் பின்னால் வந்த ஆச்சாரியர்கள் இந்த ஆழ்வார்களை 10 பேரையும் எழுப்புவதாகவும் அவர்கள் கருதுகிறார்கள். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, அப்படி சொல்லும் பொழுது இந்த 10 ஆழ்வார்களை வைதிக முறையில் எழுப்புவதாக கொள்ளும்போது இந்த ஆழ்வார்களின் சரித்திரத்தையும் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு விசேஷம் அதனுக்கு. நேற்றைய தினம் பார்த்தோம். ஆண்டாள் கோஷ்டியினர் முதல் இல்லத்திற்கு செல்கிறார்கள். அங்கே புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்கிலையோ என்று சொன்னார்கள் என்று பார்த்தோம். இப்போது உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறாள் ஒரு பெண். அவளை எழுப்புகிறார்கள். அப்பொழுது இந்த உள்ளே இருக்கும் பெண்ணானவள் கேட்கிறாள், நீங்கள் விடியற் காலையிலே வந்திருக்கிறீர்களே, இவ்வளவு காலை இது காலை விடிந்து விட்டது என்பதற்கு என்ன அடையாளங்கள் என்று கேட்கிறாள். அதற்கு இவர்கள் கேட்கலையோ இந்த சத்தம் கேட்கலையோ அந்த சத்தம் கேட்கலையோன்னு இந்த பட்சிகள் சத்தம், இந்த வெளி சங்கின் சத்தம், இதை மாதிரி எல்லாம் காட்டுகிறாள். நேற்றைய பாசுரத்திலே புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்கலையோ அப்படின்னு சொன்னான். இந்த பாட்டிலே இன்றைய பாட்டிலே அவள் என்ன காட்டுகிறாள்? கீச்சு கீச்சென்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசை கொடுத்த தைரரவம் கேட்கலையோ, நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாட உண்ணி கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இந்த பாசுரத்திலே கேட்கலையோ 2 என்று சொல்லி 2 முறை சொல்லி 2 விஷயங்களை அவள் அனுபவிக்கவில்லையா என்று கேட்கிறார்கள். 3வதாக கேட்டே கிடத்தியோ அதில் ஒரு விஷயத்தை, பகவானை பற்றிய விஷயத்தை சொல்கிறார்கள். இப்போது இங்கே கேட்கலையோ எதை கேட்கலையோ? 2 விஷயங்களை கேட்கலையோ. காதில் கேட்கலையா நீ? அது என்ன? கீச்சு கீச்சு என்ன எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ பேய்ப்பெண்ணு. இது முதலாவது. என்ன பண்ணுறதான், இந்த ஆனைச்சாத்தம் பட்சிகள்னு அதிலே மரத்தில் இருக்கக்கூடியதான பட்சிகள். இந்த ஆனைச்சாத்தன் பட்சி அதற்கு வேறு பேர் கூட உண்டு. வலியன் என்றும் பரத்வாஜன் என்றும் இந்த பட்சியை கூறுவார்கள். இந்த ஆனைச்சாத்தன் பட்சியானது தன்னுடைய இணையுடனேயே எப்பொழுதும் கூடியிருக்கும் ஒரு அனுபவத்தை கொண்டது. இந்தவித பட்சிகள் முன்பொரு காலத்திலே கேரள தேசத்திலே இருந்தவை. இப்பொழுது அந்த ஆனைச்சாத்தன் பட்சிகள் கூட அவ்வளவு அந்த இனங்கள் காணப்படவில்லை என்பது சரித்திரவாளர்கள் குறிப்பு. இந்த ஆனைச்சாத்தம் பட்சி பொழுது விடிகிற காலையிலே தன்னுடைய இனத்தை விட்டு பிரிகிறது. அது பிரிந்து சென்று வெளியிலே இரை தேடப் போகிறது. அந்த சிறிது நேர கால இடைவெளியை கூட
அந்த பிரிவை கூட தாங்கவில்லையாம் அதனுடன் இருக்கும் பட்சிக்கு. அதனால் என்ன பண்ணுறதாம், ரெண்டும் கலந்து கலந்து பேசிக்கிறதாம். கவலைப்படாது, ஏதோ போய் வந்து விடுவேன், சீக்கிரமாக வந்து விடுவேன்னு அந்தந்த ஒரு ஆணச்சாத்தன் பட்சியானது தன்னுடைய இணையிடம் சொல்லுகிறதாம். அப்படிப்பட்டதான அந்த விடியற்காலை வேளை அவள் இரண்டும் கலந்து பேசின. அவைகள் இரண்டும் கலந்து கீச்சு கீச்சு என்று பேசுகிறது. அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையோ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இன்னொரு விசேஷம் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இந்த ஆணச்சாத்தம் பட்சிகள் எப்படி பேசுகின்றன? கீச்சு கீச்சு என்று பேசுகின்றன. அதுகள் அதனுடைய மொழியின் பிரகாரம் கீச்சு கீச்சுன்னு கத்துறது. இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் அழகாக காட்டுகிறார்கள். அதுக்கு அந்த கிளிக்கானது, அந்த பட்சிக்கானது கிருஷ்ணன் பெயரை சொல்லணும்னு ஆசை. அது கிருஷ்ணன் பெயரை சொல்லுகிறது. எப்படி சொல்லுது? அதனுடைய பாஷையிலே சொல்லுகிறது. கிருஷ்ணன் கிருஷ்ணன் அது சுருக்கமாக கீச் கீச் அப்படின்றது. நம்ம கூட பார்த்துருக்கோம். நம்ம லௌகீகமாக நம்ம ஒரு பேர் பெருசாக வச்சுருப்போம். அதை சுருக்கித்தானே நாம் இப்போ எல்லாரையும் கூப்பிடுகிறோம். நாராயணா என்று பேர் இருக்கும், நானுன்னு கூப்பிட்றோம். கேசவன்னு பேர் இருக்கும், கிச்சு கிச்சுன்னு கூப்பிட்றோம். கிருஷ்ணன்னு பேர் இருக்கும், அவனையும் கிச்சு கிச்சு என்று கூப்பிடுகிறோம். இந்த மாதிரியாக சுருக்கி ரொம்ப இதுவாக நாம் கேட்கிறோம் இல்லையா, பேசுகிறோம். அதுபோன்று அதற்கு அந்த கிளிகளுக்கு, பட்சிகளுக்கு அந்த வார்த்தை கிருஷ்ணன் என்று முழுமையாக சொல்ல தெரியவில்லை. அதனால் அது கிச்சு கிச்சு கீச்சு கீச்சு என்று பேசுகிறதாம் என்று அழகாக காட்டுகிறார்கள். அடுத்ததாக ஆட்சியர் மத்தினால் ஓசை கொடுத்த தைரரவம் கேட்கலையோ. ஆட்சியர் மத்தினால் ஓசை தைரரவம் கேட்கலையோ. எப்படிப்பட்ட ஆட்சியர்கள்? கையிலே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர். அப்படிப்பட்ட ஆட்சியர் என்ன இருக்கு? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து. அந்த ஆட்சியர்கள் தன்னுடைய கையிலே காசு பிறப்பு என்கின்ற 2 ஆபரணங்களை அணிந்திருக்கிறாளாம். கை வளைகள் சொல்கிறோமே, அந்த மாதிரியான ஆபரணங்கள். காசு பிறப்புன்னு பேர் அதுக்கு. இந்த காசும் பிறப்பும் இந்த கையை தயிர் பானையிலே இருக்கிற தயிரை கடைவதற்காக மத்தை போட்டு 2 கைகளாலும் அதை சிலுப்புகிறார்கள் இல்லையா? அப்பொழுது இந்த 2 கைகளும் இணைந்து இருக்கின்றது அல்லவா? அதனாலே அந்த 2 கைகளும் இணையும் போது அந்த காசு, அந்த பிறப்பு என்கின்ற ஆபரணங்கள், கை ஆபரணங்கள் இரண்டும் உரசிக்கொள்கிறவாம். அப்பொழுது ஒரு சத்தம் பிறக்கிறதாம். எப்படிப்பட்ட சத்தம்? கலகல என்ற ஒரு சத்தம். அந்த கலகலப்பு சத்தம் போட்டுக்கொண்டு அந்த அவர்கள் தன்னுடைய நறும் குழலிலே வாசனை திரவியங்களையும் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் வாச நறுங்குழல் ஆட்சியர் ஆனார்கள். இவர்கள் மத்தினால் ஓசை கொடுத்த தைரரவம் கேட்கலையோ. அடுத்ததாக கேட்டே கிடத்தியோ. இதுவரையும் கேட்கலையோன்னு சொன்னார் 2 பாசத்தில். இப்போ கேட்டே கிடத்தியோ. அது எது? நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு. நாயக பெண் பிள்ளாய்னு அந்த பெண் பிள்ளை உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற எழுப்பினார்களே, அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு சிறப்பு கொடுக்கிறார்கள். நாயக பெண் பிள்ளாய். நாயகம்னா அர்த்தம் நடுநாயகமாக இருக்கிறார்னா தலைமை பொருந்திய பெண்ணே, ஒரு தலைமை வகிக்கக்கூடிய ஒரு அவளுக்கு தகுதி படைத்த பெண்ணே என்று. அடுத்ததாக நேசமுடையாய். தேசமுடையாய், நேசமுடையாய் 2 விதம் சொல்லலாம். தேசமுடையாய்னா சிறப்பு உடையராக இருக்கிறாய். அப்படிப்பட்ட பெண்ணே அவளை அப்படியாக அழைக்கிறார்கள். அந்த பெண்ணை அழைத்து நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடோ நீ கேட்டே கிடத்தியோ. நாங்கள் எல்லாரும் அந்த நாராயணன் புகழை பாடி கொண்டிருக்கிறோமே, எல்லோரும் சேர்ந்து பாடுகிறோமே, அந்த கீர்த்தியை பாடுகிறோமே, அதை கூட நீ கேட்டே கிடத்தியோ. உன் காரில் விழுந்திருக்கும். அதை கேட்டுக்கொண்டே இன்னும் கிடத்தியோன்னு பள்ளி கொண்டிருக்கிறாயோ, படுத்து கொண்டிருக்கிறாயோ, உறங்கிக் கொண்டிருக்கிறாயோ என்று அர்த்தம். கேட்டே கிடத்தியோ. நாயக பெண் பிள்ளாய், தேசம் உடையாய். இப்படிப்பட்ட பெண்ணு. சரி, அந்த நாராயணன் யார்? அந்த நாராயணன்
வேறு யாருமல்ல, கண்ணன்தான் நாராயணன். தான் கோகுலத்தில் வாழும் இளஞ்சிங்கம். அவன் நந்தகோபனுடைய திருக்குமரன். யசோதை பிராட்டியின் அன்பு செல்வமும் அவன்தான். அவன் நல்ல அழகன். கண்ணை கவரும் கருத்த மேனி அழகு கொண்டவன் அவன். அவன் கண்களோ திங்களைப் போல குளிர்ச்சியும் கதிரவனைப் போல காயும் வெம்மையும் கொண்டவை. தன்னை விரும்பும் அடியவர்களுக்கு அவன் கண்கள் குளிர்ச்சியை தரும். அவனை எதிர்க்கும் எதிரிகளுக்கோ அவன் கண்கள் வெம்மையை பொழியும். அதனால் அவன் கதிர்மதியம் போல் முகத்தான். மேலும் கண்ணன் எப்படிப்பட்டவன் என்பதை, எப்படிப்பட்ட நாராயணன் அவன் என்பதை இதுவரை அனுபவித்த 6 பாசுரங்களிலிருந்து மட்டும் பார்ப்போம். முதல் பாட்டிலே நமக்கே பறைதரும் நாராயணன் அவன். பரமபதத்திலே வைகுண்டபதியாக இருக்கும் பரத்த நிலையை காட்டும் ஸ்ரீமன் நாராயணன். கேசவனும் அவன்தான். நீண்ட கேசத்தை உடையவனவன். 2வது, கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை மாய்த்ததினால் கேசவன் என்று அழைக்கப்படும் கேசவனவன். அந்த கேசவனை நாங்கள் துதித்து பாடுவதை கேட்டும் கூட படுக்கையில் கிடைக்கிறாயே. அடுத்ததாக யூக நாராயணன், விபவ நாராயணன், அந்தர்யாமி நாராயணன், அந்தர் வகிச்ச தத் சர்வம் யாப்பிய நாராயண ஸ்திதா புருஷ சூக்தத்திலே வருகிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் அந்த நாராயணன். அவன் பேர் பாடி அர்ச்சை என்ற நிலையிலே அர்ச்சாவதார நாராயணனாக 5 ரூபக் கண்ணனாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அவன் நாராயணனை, அந்த நாராயணனை நாங்கள் பாட உண்ணி கேட்டே கிடத்தியோ என்பது பொருளாகிறது. தோழி பெண்கள் கோஷ்டியுடன் செல்லும் ஆண்டாள் இந்த இடத்திலே ஒரு சிறந்த நெறியாளராகவும் இருக்கிறாள் என்பது இந்த பாசுரத்திலே நன்றாக தெரிய முடிகிறது. ஏதோ ஒரு விவாதம் நடக்கும்போது பலவிதமான அங்கே இருக்கிறவர்கள் அதை கலந்து ஆராய்வார்கள். அந்த விவாதம் செய்யும்பொழுது ஏதாவது ஒரு பேச்சு வேறு மாதிரியாக பேசிவிடுவார்கள். அந்த நெறியாளர், பண்பாளராக இருப்பவர் அதை நெறிப்படுத்தி, இவர்கள் கோபத்திலே கூறிவிட்டால் கூட அதை சமாதானமாக சொல்லி நெறிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு ரசமான காட்சியை இந்த பாசுரத்திலே நாம் பார்க்கக்கூடும். ஆண்டாள் கோஷ்டியில் வந்த ஒரு பெண் உள்ளே படுத்திருக்கிறவர்களை பார்த்து துடுக்காக ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறாள். அது என்ன? கீசி கீசி என்னெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கிலையோ பேய்ப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டாள் கோபமாக. உடனே ஆண்டாள் என்ன செய்கிறாள்? அவள் வாயை பொத்திவிட்டாள். இப்பொழுது அந்த உள்ளே இருக்கும் பெண்ணை இவள் அற்புதமாக வர்ணிக்கிறாள். எப்படி வர்ணிக்கிறாள்? நாயகப் பெண் பிள்ளாய், தேசம் உடையாய் என்று அழகாக வர்ணித்து சமாளிக்கிறாள். இந்த இடத்திலே ரொம்ப ரசமாக இருக்கக்கூடியதான ஒரு நிகழ்வு. வன் சொற்கள் பயன் தராது என்ற குறிப்பும் இப்பாடலிலிருந்து பெறப்படுகிறது. ஆண்டாளின் தந்தையான பெரியாழ்வாரும் இந்த விடியற்காலை பொழுதிலே இந்த கரிய குருவிக்கணங்கள் பாடுவதை அழகாக தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியிலே அருளி செய்திருக்கிறார். காலை எழுந்திருந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெம்மைகளோ சோலைமலை பெருமான் துவராவதி எம்பெருமான் ஆலிநிலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே என்று கூறுகிறார். இந்த பாசுரத்திற்கு அவதாரியாகவும் விளக்கமாகவும் ஆச்சாரியர்கள் அருளி செய்துள்ளதை சிறிது விவரித்து பார்ப்போம். பின்பு இப்பாசுரத்தை தலை கட்டுவோம். கண்ணனுடைய அருளுக்கு மிகவும் தகுதி வாய்ந்தவள் என்று மதிக்கப்பெற்றவளை எழுப்பும் பாடல் இது. இப்பாடலிலும் பொழுது விடிந்ததற்குரிய பல அடையாளங்கள் கூறப்படுகின்றன. நாங்கள் கேசவன் புகழ் பாடவும் நீ தனித்து உறங்குகிறாயே, எங்கள் கோஷ்டிக்கு வா என்று அழைக்கிறார்கள். விளக்கம்: பாகவத ரசம் அறிந்தும் அதை மறந்து உறங்கும் ஒரு கோபியை எழுப்புகிறார்கள் இப்பாட்டிலே. பகவத் சம்பந்தம் உண்மையாகவே ஒருவருக்கு இருக்குமானால் அவர் மற்றவர்களுடைய க்ஷேமத்தைக் கண்டு மகிழ வேண்டும். இப்படி எல்லோருக்கும் நன்மை உண்டாக வேண்டும்
என்ற பாதிப்போடு எல்லோரையும் திரட்டிக்கொண்டு கண்ணனை சேவிக்க திரு ஆய்ப்பாடி பெண்கள் செல்கிறார்கள். உறங்குகின்ற ஒருத்தியின் வீட்டு வாசலில் போய் அவர்கள், பெண்ணே, பொழுது விடிந்தது, எழுந்திரு என்று அவளை எழுப்புகிறார்கள். பொழுது விடிந்ததற்குரிய பல அடையாளங்களையும் கூறுகிறார்கள். பரத்வாஜம், ஆனைச்சாத்தன், வலியன் என்றெல்லாம் அழைக்கப்படும் அந்த சகோர பறவைகள் காலையில் இரை தேடப் போகும் முன்னே ஆணும் பெண்ணுமாக கலந்து பேசுகிற சத்தம் உனக்கு கேட்கவில்லையா என்கிறார்கள். உள்ளே இருப்பவளானவள் பேசாதிருக்கிறாள். ஆதலால் இவர்கள் வெறுத்து பேய்ப்பெண்ணே என்று ஒருத்தி இவளை விழிக்கிறாள். எப்படியும் பகவத் குண அனுபவம் பண்ண அவளையும் தங்கள் கோஷ்டியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினாலே விடுந்தமைக்கு வேறு அடையாளத்தை கூறுகிறார்கள். திரு ஆய்ப்பாடியில் பெண்கள் தயிர் கடைகிறார்கள். நல்ல பரிமளமான வாசனையுள்ள மலர்களையெல்லாம் தங்கள் கூந்தலிலே சூடிக்கொண்டிருக்கிறார்கள். பல வகையான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தினால் அழுத்தி தயிர் கடையும் போது சிரமத்தினாலே கூந்தல் அவிழ்ந்து எங்கும் வாசனை வீசுகிறது. தயிர் கடையும் போது சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தத்தினோடு அசைவினாலே ஆபரணங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து ஒலியும் உண்டாகிறது. இந்த இரண்டு சத்தத்தோடு உத்காயதீனாம் அரவிந்தலோசனம் என்று கிருஷ்ண சரித்திரங்களை அவர்கள் உரக்க குரலில் பாடும் சத்தமும் சேர்ந்து பரமபதம் வரையில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவும் காதில் விழவில்லையா என்றார்கள். பின்பு மிகவும் அன்போடு நாயகப் பெண் பிள்ளாய் என்று கூப்பிடுகிறார்கள். நம்முள் அந்தர்யாமியாயிருக்கும் நாராயணன் இப்போது நம் கண்ணுக்கு கிருஷ்ணனாய் தோன்றியுள்ளான். நம்முடைய கஷ்டத்தை போக்குபவனான அந்த கேசவனை நாங்கள் பாடின போதிலும் நீ எழுந்து வராமல் அதை கேட்டுக்கொண்டே படித்திருப்பது நியாயமா என்கிறார்கள். உன் க்ஷேத்திர ஞானத்தினால் உண்டாயிருக்கும் தேஜஸை நாங்கள் அனுபவிக்கும்படி நீ வாழ்ந்து வந்து கதவை திறக்க வேணும், எழுந்து வர வேணும் என்கிறார்கள். நாம் பகவானுக்கு தாசபூதர்கள். பகவான் நமக்கு சுவாமி என்கிற இந்த சுவாமி தாச ஞானம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பது இந்த பாட்டிலே அறிவுறுத்தப்படுகிறது. இந்த எண்ணமில்லாமல் நாம் செய்யும் வந்தனம், பஜனம், பூஜை இவையெல்லாம் பிரயோஜனமில்லை. இந்த பகவத்தாஸ்தி ஞானம் பெற்றவனுக்கு ஒரு தேஜஸ் உண்டாகும். சீதா பிராட்டியின் தரிசனத்திற்கு முன் தன்னை ராமதூதன் என்று சொல்லிக்கொண்ட அனுமான் பிராட்டியின் கடாட்சம் பெற்றபின் தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமதாசன் என்று சொல்லிக்கொண்டான். இந்த ராமதர்சனான அனுமானுக்கு ஸ்ரீராமன் திருமேனியே ஆலிங்கனம் கிடைத்ததல்லவா? அதே போல கோபிமார்களுக்கும் கிருஷ்ணன் திருமேனி கிடைத்தது. ஒரு ஜீவன் பரமபதத்திலே பெற வேண்டிய பகவத் ஆலிங்கனத்தை இங்கேயே சேஷத்த ஞானத்தால் பெறுகிறான் என்பது விசேஷார்த்தமாக இங்கே பெறப்படுகிறது. இதிலே இந்த பாசுரத்திலே எழுப்பப்படும் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். அந்த குலசேகர ஆழ்வார் ராமபக்தராகவே திகழ்ந்தவர். அவருடைய பெருமாள் திருமொழி பாசுரங்கள் எல்லாம் அந்த ராமனை பற்றியே தான் இருக்கும். பெரியாழ்வார் கிருஷ்ண பக்தர், நம்மாழ்வார் போலே. பெரியாழ்வார் கிருஷ்ணனுடைய குழந்தை பருவங்களே அதில் ஈடுபட்டவர் மிகமாக. அதுவே நம்மாழ்வாரானவர் கிருஷ்ண பக்தியிலே ஈடுபட்டவர். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று தத்துவங்களை எல்லாம் சொல்லக்கூடியவர். இங்கே இந்த குலசேகர ஆழ்வார் கேரள தேசத்திலே பிறந்தவர். அவர் ராம பக்தராகவே திகழ்ந்து தன்னுடைய பெருமாள் திருமொழி என்ற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்துள்ளார் என்று சொல்லி இப்பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். திருவாடிப்பூரத்து ஜெகத்பிரித்தாள் வாழியே, திருப்பாவி 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே,
பெரும்பூதூர் மாவலிக்குப் பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே பண் புதுவை நகர்கோதை மலப்பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.